எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஐயா. சுப்புன்னு ஒருத்தி, ரேணுகான்னு ஒருத்தி. நாங்க ஒன்னா படிச்சோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா தூங்குனோம், ரொம்ப ஒத்துமையா இருப்போம். அந்த டயத்துல சூர்யான்னு ஒருத்தரை நான் என் மனசுக்குள்ள லவ் பண்ண. அவனும் அதே மாதிரி என்ன விரும்பி இருக்கான். 2 பேரும் சொல்லிக்கவே இல்லை. சொல்லலான்னு நினைச்சப்பதான் விதி விளையாட ஆரம்பிச்சது. அதே சூர்யாவோட அண்ணனுக்கு எங்க அப்பா என்ன நிச்சயம் பண்ணாரு. சொல்லி வச்ச மாதிரியே என் ஃப்ரெண்டு சுப்புவும் சூர்யாவை லவ் பண்றேன்னு சொன்னான். அடக்கடவுளே, இதுதான் நமக்கு விதிச்சதுன்னு நினைச்சுக்கிட்டு சூர்யாவை சுப்புவோட சேர்த்து வச்சிடணும்னு நினைச்சேன். அதுக்கு நான் அவங்க அண்ணனை கட்டிக்கிறது தான் வழின்னு முடிவு பண்ண. ஆனா கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரு ஆக்சிடென்ட்ல சூர்யாவோட அண்ணன் இறந்துட்டாரு. என்னம்மா சொல்ற? என்னென்னமோ நடந்துருச்சுங்க ஐயா. அதுக்கப்புறம் தான் சூர்யாவுக்கு நான் அவரை காதலிச்ச விஷயம் தெரிஞ்சது. ஆனா விஷயம் கைமீறின நேரமா இருந்தது. சூர்யாவோட பேரண்ட்ஸ் அவருக்கு சுப்புவை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி அதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா சூர்யா என்னதான் கட்டிக்குவேன்னு வெறித்தனமா தெரிஞ்சிட்டு இருந்தாரு. ஏன் சம்மதம் இல்லாம திடீர்னு ஒரு நாள் நான் எதிர்பார்க்காத நேரத்துல கோயில்ல வச்சு என் கழுத்துல இந்த தாலிய கட்டிட்டாரு. ஆனா நான் ஏத்துக்கல. அந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொன்ன. அவரு சுப்புவை கட்டிக்கிறதா முறைன்னு சொன்ன. அடம் பிடிச்ச வேணும்னு அவரை அவாய்ட் பண்ணி என் மேல வெறுப்பு வர மாதிரி நான் நடந்துகிட்டேன். ஏமா அப்படி செஞ்ச? ஏன்னா சுப்பு அவரை விரும்பினாமா. அவர் இல்லைன்னா அவ செத்துருவேன்னு சொன்னா. என் ஃப்ரெண்டு வாழ்க்கைய நான் திருடக்கூடாதுன்னு நினைச்சேன். கட்டின தாலிய கழுத்துல மறைச்சு வச்சுக்கிட்டு கழட்டி போட்டுட்டேன்னு சொல்லி நாடகம் ஆடினேன். கடவுளே, சூர்யாவோட பேரண்ட்ஸ்க்கும் இது தெரியும். ஆனா நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கலன்னு சொன்னதுனால அவங்க சுப்புவுக்கு அவரை எப்படியாவது கட்டி வச்சிடணும்னு முடிவு பண்ணி அவசரமா கல்யாணத்தை நடத்தினாங்க. அவரை கார்னர் பண்ணி கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சாங்க. என்னம்மா இதெல்லாம்? அப்படிதாம்மா நடந்தது. சூர்யா சுப்புவுக்கு தாலி கட்டி சுப்பு அவர் வீட்டுக்கு மறுபடி மருமகளா அங்க போனா. ஆனா சூர்யா அவளை ஏத்துக்கல. மனசுல என்னையேதான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் பார்வையில இருந்து முழுசா விலகி வெளியே வந்துடணும்னு
நான் இங்க பெங்களூருக்கு வேலை தேடி வந்தேன். துரதிர்ஷ்டவசமா தப்பான இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன். அது ஒரு பால் பவுடர் கம்பெனி. கலப்படம் பண்ணி ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அத தட்டி கேட்ட ஒரு டாக்டரை கொலை பண்ணி ஆளே இல்லாம பண்ணிட்டாரு அந்த கம்பெனி எம்டி. அட பாவிகளா! இத நான் தெரிஞ்சுக்கிட்டதுதான் நான் செஞ்ச தப்பு. அந்த எம்டிய போலீஸ்ல மாட்டி விட போனேன். ஆனா இன்ஸ்பெக்டரே அவரோட கையாள்னு அப்பதான் தெரிஞ்சது. என்ன உயிரோட விட்ட ஆபத்துன்னு என்ன ஒரு ஐஸ் ரூம்ல வச்சு அடைச்சிட்டாங்க. தீவாதித்தனமா நான் சாகாம இருந்திருக்கேன். அப்பதான் என்ன தேடி வந்த சூர்யா என்ன கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. அங்கேயும் விடாம இவங்க துரத்திட்டு வரவே சூரியனை காப்பாத்துறதுக்காக ராவோட ராவா என்ன ஏதோ ஒரு காட்டுக்கு தூக்கிட்டு போனாரு. குளிர்ல வெறிச்சு போய் எனக்கு ஜன்னி வந்த நேரம் என் குளிர போக்குறதுக்கு என் ஃப்ரெண்டுக்காக என் தாலியை ஒளிச்சு வச்ச. ஆனா என் உயிரை காப்பாத்துறதுக்காக அன்னைக்கு சூர்யா நீங்க என்ன காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தது எனக்கு தெரியாதுங்க. கண்ணு முழிச்சப்பதான் எனக்கு உங்களை தெரியும். ஆனா நான் இங்க இருக்கிற விஷயத்த அவங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன தேடி இங்க வந்திருக்காங்க. எனக்கு என்ன கவலைனா நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னால உங்களுக்கு தான் ஆபத்து. எனக்கு நல்லது செஞ்ச உங்களுக்கு நான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ எங்களை பத்தி கவலைப்படாதம்மா. எங்க கவலையெல்லாம் உன் வாழ்க்கை இப்படி சிக்கலாயிடுச்சுங்கிறதம்மா. நான் வேணும்னு எதுவுமே செய்யலைங்க. என் ஃப்ரெண்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஆண்டவன் உன் தாலிக்கு தாம்மா அச்சதை போட்டிருக்கிறான். யோசிச்சு பாரு. வேண்டான்னு நீ விட்டுட்டு வந்த புருஷன் உன்னை தேடி பெங்களூர் வந்திருக்கான். உன்னைத்தான் தன்னோட மனைவியா மனசார நினைச்சிருக்கிறான். அந்த உரிமையில தான் உன்னை தொட்டிருக்காம்மா. காயத்ரி, நாம நினைக்கிறது, ஆசைப்படுறது, எதிர்பார்க்கறதுக்கு மேல அந்த ஆண்டவ கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. நான் ஒன்னு கேக்குறேன். உன் வீட்டுக்காரரு அந்த சுபுவ மனசார ஏத்துக்கிட்டாரா? அவரால் அது முடியல. அவரு சுபுவ திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அப்படின்னா அதுதாம்மா பொம்மை கல்யாணம். உன்னோட நடந்ததுதான் உண்மையான கல்யாணம்.
உடம்பு உசுறு வேற வேற இல்லம்மா. ஒன்னா கலந்ததுக்கு அப்புறம் ரெண்டா பிரிச்சு நினைச்சு பார்க்கறதே தப்புமா. கல்யாணம், தாம்பத்தியம், அந்யோன்யம் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லம்மா. உனக்குன்னு ஆண்டவன் கொடுத்த இந்த வாழ்க்கைய நீ ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் சரிம்மா. ஆனா சுப்பு, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அந்த பொண்ணு யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா எப்ப நீ சொன்ன அந்த சூர்யா அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்க தயாரா இல்லையோ, அத அவ புரிஞ்சுக்கிட்டு சூர்யா விட்டு ஒதுங்கிறதான் சரி. அப்படி அவ ஒதுங்க மாட்டேன்னு சொன்னா நீ அவளை ஒதுக்கி வைக்கிறதாம்மா நியாயம். ஐயா, என்ன வலிக்குதா? என்னடா இப்படி சொல்றானேன்னு பாக்குறியா? தர்மம் கொஞ்சம் சூடத்தாம இருக்கும். சுடத்தான் செய்யும், வலிக்கத்தாம செய்யும். ஆனா அதான் நிரந்தரம். அதுதான் என்னைக்கும் நிலையா இருக்கும். ஓ இடத்துல என் பொண்ணு இருந்தா என்ன செய்வேன்னு நினைச்சு பாக்குறேன் காயத்ரி. கண்டிப்பா உன் புருஷனோட நீ வாழறதுதான் சரி. பெத்தவளா நான் அதைத்தான் செஞ்சு வைப்பேன். நீ விரும்பி நடந்ததோ இல்ல விரும்பாம நடந்ததோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உரிமைப்பட்ட ஒருத்தன் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு உன் உசுரை காப்பாத்துறதுக்காகத்தான் உன்னோட சேர்ந்திருக்கான். அந்த மனசுக்கு நீ மரியாதை கொடுக்கறதுதாமா சரி. அம்மாடி, என்ன உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்க. நான் சொல்றத கேளுமா. உன் வீட்டுக்காரரோட நீ சேர்ந்து வாழ்றதா உனக்கு நல்லது, அவருக்கு நல்லது. நான் வர்றேம்மா. உன் கூடவே வந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன். மனசார நீ அதை ஏத்துக்கணும். இதை தவிர வேற ஏதாவது நீ முடிவு பண்ணேன்னா அது காலம் பூரா உனக்கு கஷ்டத்தை கொடுத்துரும்மா. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு பண்ணுமா. வாமா. அப்பா என்னாச்சுப்பா? தலையில அடிபட்டு இருக்கு. அதை விடுமா. என்னக்கா? அப்பா பெங்களூர் போனீங்களே, காயத்ரி பாத்தீங்களா? அவளுக்கு என்னாச்சுப்பா? தெரியலம்மா. காயத்ரியை என்னால பார்க்க முடியல. அவ எங்க இருக்கான்னு தெரியலம்மா. ஏதோ பெரிய பிரச்சனையில சிக்கிட்டு இருக்காமா. போலீஸ் தேடுதுங்கறாங்க. அவளை தேடி சூர்யா வேற போயிருக்கா. அவனை கஞ்சா கேஸ்ல புடிச்சிருக்காங்க. என்னென்னமோ சொல்றாங்கம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரியுமா. இப்ப நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க இப்ப உடனே என் கூட கிளம்புங்க. என்ன விஷயம் ரேணுகா? சூர்யாவோட ஹெல்த் கண்டிஷனை காரணம் காட்டி கோர்ட்ல அவருக்கு பெயில் வாங்கிட்டாங்க. இப்ப அவங்க அப்பா அவரை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன வேணும்னாலும் அவங்க செஞ்சுட்டு போட்டுமா. எங்களுக்கு என்ன அவனை பத்தி? அந்த அயோக்கியனால என் பொண்ணு வாழ்க்கையே நாசமாய் போச்சு. அப்படி சொல்லாதீங்கப்பா. இப்ப உங்களுக்கு நான் என்னத்தை சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, காயத்ரியை பத்தி நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கணும்னா அது சூர்யாவால மட்டும்தான் முடியும். இதை ஒத்துக்குவீங்கல்ல? அவன் தான் இப்ப கோமால இருக்கானே. உண்மைதான்ப்பா. ஆனா எனக்கு என்னமோ சூர்யா பொழைச்சுக்குவார்னு தோணுது. அவரு குணமாயி வீட்டுக்கு போயிட்டாருன்னா நாம அவங்க வீட்டுக்கு போக முடியாது, பேசவும் முடியாது.
அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்பவே அவரை பார்த்து பேசி காயத்ரி பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. மயக்கம் தெளியாம எப்படிமா அவன்கிட்ட பேசுறது? அம்மா, இங்க உட்காந்து அத பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட நாம ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வர்றது நல்லதுன்னு உங்களுக்கு தோணலையா? அட்லீஸ்ட் அவர் எப்ப கண்ணை திறப்பாருனாச்சும் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. ப்ளீஸ்மா, யோசிக்காதீங்க. இப்ப வரைக்கும் காயத்ரி எங்க இருக்கா, என்ன ஆனான்னு நம்ம யாருக்குமே தெரியல. அது தெரிஞ்ச ஒரே ஆளு சூர்யா தான். சூர்யா தான் காயத்ரியை மீட் பண்ணிருக்காரு. அவரோட பிரச்சனைய அப்புறமா பேசி தீர்த்துக்கலாம். இப்ப நமக்கு காயத்ரி தான் முக்கியம். நான் அதுக்காக தான் சொல்றேன், தயவு செஞ்சு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கம்மா. எப்படியாவது சூர்யாவை மீட் பண்ணி அவரை பேச வச்சு நம்ம காயத்ரி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதை தவற விட்டா அப்புறம் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கம்மா. நான் சொல்றதை கேளுங்கம்மா. அம்மா, யோசிக்காதீங்கம்மா, வாங்கம்மா போலாம். என்னங்க, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. கௌரி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. சரிப்பா. மேடம், எஸ், சூர்யான்னு ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் எங்க இருக்காரு? ஐசியூல இருக்காரு. எப்படி போனோம்? நேரா போய் ரைட் போங்க. தேங்க்யூ. சுபு, நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு வாமா. வனிதா வீட்ல தான் இருப்பா. நீ போய் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு வந்தா என்ன? இல்லத்த, நான் எங்கேயும் போக விரும்பல. என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. அவர் கண் முழிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எதுக்காக இங்க வந்தீங்க? இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களேம்மா. என் பொண்ணு எங்க இருக்கா, என்ன ஆனான்னு கூட தெரியாது. அவ பாட்டுக்கு உங்க யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு கிளம்பி போனா. போன இடத்துல நிம்மதியா இருக்க விடாம உங்க புள்ள இந்த பாடுபடுத்தி இருக்கானே. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? இதுக்குதான் இப்ப இங்க வந்தீங்களா? ஏய், அரைஞ்சிருவோண்ட. வயசுக்கு ஒரு மரியாதை இல்ல? யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? ஏய், முதல்ல நீ நிறுத்து. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இப்போதைக்கு இவங்களை இங்க கூட்டிட்டு வந்த? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மனுஷன் உயிரோட இருக்காரா செத்துட்டாரான்னு பாக்கிறதுக்காக வந்தீங்களா? சுப்பு, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? நானே என் பொண்ணை பத்தி எதுவும் தெரியலங்கிற கவலையில வந்திருக்கேன். சூர்யாவை விசாரிச்சாலாவது ஏதாவது தகவல் தெரியுமான்னு தான் வந்தேன். என்ன விசாரிக்க போறீங்க? பேச்சும் மூச்சு இல்லாம கோமால கிடக்குற என் புள்ள கிட்ட விசாரிக்க வந்தீங்களா? என் பொண்ணு உன்னை எப்படி போலீஸ்ல மாட்டி கொடுத்தா, எப்படி கஞ்சா கேஸ்ல உள்ள போனேன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்களா? இத பாருங்க, நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க. காயத்ரியை பத்தி பேச உங்களுக்கு எந்த யோகிதையும் இல்ல. உங்க புள்ள மேல தப்ப வச்சுக்கிட்டு காயத்ரியை குறை சொல்லாதீங்க. ஏய், உன்னை கொன்னிட வேண்டி.
என் வீட்டுக்காரரை பத்தி தப்பா பேசுறதுக்கு நீ யாரு? அடிச்சி வீட்டுக்காரு வீட்டோட வெச்சுக்க தெரியாத துப்பு கட்ட ஜென்மம் நீ.